வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாராவது ஃபன் செக்ஷன் பார்க்க போகிறோம்னா டீ குக்கோட நேற்று நான் போட்டிருந்த கசின்ஸ் லவோட செகண்ட் பார்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இதை கூட பாருங்கள். அண்ட் லைக் பண்ணாதவங்க, கமெண்ட் பண்ணாதவங்க மாஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போலாம் நீங்கள் கமெண்ட்டே பண்ணுறது கிடையாது. நீங்கள் என்ன சொல்லலாம், நீ ரிப்ளை பண்ணுறியா சொல்லிவிட்டு. பட் அது கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால தான் நான் ரிப்ளை பண்ணுறது அப்படியே விட்டுட்டேன். பட் இப்போது அந்த ப்ராப்ளம்லாம் க்யூர் ஆகிடுச்சு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ அதனால் வந்து கமெண்ட்லாம் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்ப்பேன், ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு என்ன ஜானர் ரெஃபர் வேணுமோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் எதில் விட்டுருப்போன்னா டே பார்த்தீங்கன்னா ஜேகே கூட காலேஜ் வந்துருப்பார். ஸோ ஜேகேவும் சரி போன்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுருக்கேன். டே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்திருக்கும். அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜாக்சன் அவங்க ஃபிலிக்ஸ் அவங்க கேங்லாம் வந்துட்டு டேவை பிடிச்சி ராகிங் பண்ணி அது வேறு பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் குரூப்பில் லைவில் வேறு போட்டு விட்டுருவாங்க. நான் அதில் தான் விட்டேன். இப்போ நம்ம அதிலே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போட்டு என்ன பண்ணுறீங்க, என் ஷர்ட்டை விடுங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கா. இந்த விஷயம் ஜேகேக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். அவரே அதை பார்த்துட்டு அவ்வளோ கோவத்தில் அங்கேருந்து அப்படியே ஓடி வந்திருப்பார். அவர் பின்னாடியே ஆண்டர் அவங்க கேங் மொத்தம் அப்படியே ஓடி வராங்க. இப்போ ஜேகே வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்தா டே பார்த்தீங்கன்னா ஷர்ட் பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்க. ஜாக்சன் ஃபிலிக்ஸ்லாம் அந்த ஷர்ட்டை வந்து கழட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டேவை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகே பார்க்குறாரு. அவருக்கு கோவத்தில் அப்படியே கண்ணெல்லாம் சிவக்குது. அப்படியே ஓடி வந்து ஜாக்சனை ஒரே ஓதை தான். ஜாக்சன் தெரிச்சுக்கிட்டு போய் விழுக. ஃபிலிக்ஸ் அப்படியே ஆணு பார்த்துட்ருக்கான். டேய் ஏடா பண்ண, டேய் அவள் யான்னு தெரியுமா, இங்கே என்ன நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு டேயை பார்த்து கேட்கா. அப்போ டே நான் இங்கே ஸ்டாஃப் ரூம், உன்னை யார் தனியாக அங்கெல்லாம் வர சொன்னாங்க, நீ விடு. ஏய் என்னடா அவன் யார் என்னன்னு தெரியாமல் அவனே ரேக் பண்ணிகிட்ருக்கீங்களா, இன்னொரு டைம் அவன் பக்கம் போனீங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே வந்து திட்டிகிட்ருக்க. அப்போ ஜாக்சன் நாங்கள் திட்டக்கூடாதா, நான் பார்க்கல நீ இப்படி வந்து அடி பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு ஜாக்சன் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்படியே எந்திரிச்சிக்கிறாங்க. அப்போ ஃபிலிக்ஸ் என்னடா மாமே ஓவர் அடியா, நீ மூடு வந்து ஓவராக பேசிகிட்டு இருப்ப, தள்ளி நில்லு, ஏன் அவனை கலாச்சா உனக்கு என்ன, இப்போ பாரு நீ இந்த காலேஜில் எவனை வேணால் கலாச்சிக்கோ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் என்கிட்ட அவனை மட்டும் ஏதாச்சும் சொன்னேன் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சா கூட கொன்று போட்டுருவேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜாக்சனை போட்டு அவர் ஒரு ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படி சொல்ல. அப்போ ஜாக்சன் வெயிட் இந்த காலேஜில் இருக்கிற எல்லாரையுமே நம்ம கலாச்சிருக்கோம், நீ ஒன்றும் ஒழுக்கம் இல்லையே, நீயும் அப்படி தானே பண்ணுவ, இப்போ என்ன நல்ல பிள்ளை மாதிரி தெரிஞ்சிட்ட மாதிரிலாம் சீன் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்ல. டே பார்த்தீங்கன்னா அப்படி ஜேகேயும் பார்க்குறாங்க. அப்போ நீயும் இந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கியா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கேருந்து அப்படியே கோச்சிக்கிட்டு போயிட. அப்போ ஜேகே இப்போ இது யாராச்சும் உங்க சொல்ல சொன்னாங்களா, இல்லைடா நீயும் அதான் பண்ணுவேன், நீ மற்றவங்களுக்கு பண்ணும்போது உனக்கு குழுன்னு இருந்துச்சுல, இப்போ உனக்கு பிடிச்சவங்க கிட்ட பண்ணும்போது நான் எரியுதா அப்படி தான் இருக்கும். டெய்லி டார்ச்சர் பண்ணுவேன், அதுவும் உனக்கு கூப்பிட்டு வச்சு பண்ணுவேன், வரலையா அவங்க கிளாஸுக்கே போவேன், கிளாஸுக்கும் வரல காலேஜுக்கும் வரலன்னு வச்சுக்கேன் அவன் அட்ரஸை கண்டுபிடிச்சி அவன் வீட்டுக்கும் போவேன். போவடா போவேன், அங்கே போனீங்கன்னா அவன் இருக்க மாட்டான், இந்த ஜேகே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜாக்சனோட மூஞ்சிலே ஒரு பஞ்சு. அதை பார்த்துட்டு ஜாக்சனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜேகே அடிக்க வர. அதை பார்த்துட்டு ஆண்டர்லாம் டேய் எவனாவது நம்ம மச்சான் மேலே கை வைக்கிறான்டா, போங்கடா அப்படி சொல்லிட்டு மொத்த பேரும் போயிட்டு செம்மடி அடிச்சுக்கிறாங்கல்ல ஸ்டாஃப் ரூம் முன்னாடியே. ஜாக்சன்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். ஃபிலிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் போய் ஒளிஞ்சிட்டு உக்காந்துட்டு இருக்கான், எங்கே நம்ம மேலே அடிபட்டுற போகுது அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டும் சண்டை போட்டுட்ருக்காங்க. இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்குறாங்க. பட் டே மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கிளாஸில் போய் உட்காந்துட்டு அழுதுட்ருக்காரு. பிகாஸ் ஜாக்சன் வந்து அவ்வளோ வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. நீ ஷர்ட் கழட்டு, அந்த கேர்ள் பாரு உன்னையே பார்க்குற அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஜாக்சன் வந்து ஜேகேவும் அதெல்லாம் நீ பண்ணுவதானே, இப்போ நான் ஓவராக நடிக்கிற அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு டே பார்த்தீங்கன்னா அப்படியே அழுதுட்ருக்க. இவங்க எல்லோரும் சண்டை போடுறது அங்கே இருக்கிற பிரின்சிபலே பார்த்துடுறாரு. என்ன நடக்குது, இது காலேஜே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு மைக் எடுத்துகிட்டு வந்து ஸ்டாப் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து மிரட்ட. எல்லோரும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிரின்சிபல் ரூமில் போயிட்டு கை கட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. இது என்ன ஸ்கூலா இல்லைன்னா வேறு ஏதாவது நினச்சிட்ருக்கீங்களா, சார் நாங்கள் எதுவும் பண்ணல அவங்க தான் அப்படி சொல்லிட்டு ஜேகே டீம் வந்து சொல்ல. அப்போ ஜாக்சன் சார் நாங்கள் எங்கேயும் ஓரமாக மரத்து கீழே காற்று வாங்கிட்டு இருந்தோம், எங்கேருந்தோம் வந்தான் வந்து ஃபஸ்ட்டு அவன் தான் என்னை அடித்தான், நீங்கள் வேணால் கேளுங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆமான்னுவாங்க
அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சனோட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்ல அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஆமாம் ஜேகே தான் ஃபஸ்ட்டு வந்து அடித்தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஜாக்சன் வந்து ரேகிங் பண்ணதை வந்து யாருமே பேசல. ஏன்னா ஜாக்சன் டீமும் ஜேகே டீமும் எப்பவுமே ரேக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை போய் யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணால் அதை விட பெருசாக எதுனா பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் எதுவுமே பேசலை. எல்லாருமே ஜேகேக்கு அகேன்ஸ்டாக தான் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த பிரின்சிபல், ஓ அப்போ எல்லாத்துக்கான இவங்க தானா? ஆமாம் சார் அவங்க தான், சீட்டை கிழிச்சு அமுச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் வந்து சொல்ல. அப்போது பிரின்சிபல், ஏய் நாங்கள் பார்க்கவே இல்லையே, நீ எப்படி உள்ளே வந்த? சார் நான் அங்கே தான் சார் இருந்தேன், இவன் அடிக்கிறத பார்த்துட்டுமே எனக்கு முடியல, அதான் ஒரு ஓரமே இப்போ உட்காந்துட்டு, ஆனால் எல்லாத்துக்கானும் இந்த ஜேகே தான் அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் வந்து சொல்ல. அப்போ பிரின்சிபல், சரி நான் பார்த்துக்கிறேன், எல்லோரும் வெளில போங்க, ஜேகே நீ மட்டும் இரு அப்படின்னு சொல்ல. அப்போ ஜேகே பார்த்திங்கன்னா அப்படி நின்றுட்டுருக்க, எல்லாருமே வெளில போயிடுறாங்க. போயிட்டு வெளியே நின்றுட்டுருக்க. அப்போ பிரின்சிபல், என்ன ஜேகே இது உன் பிஹேவியர் இப்படி தான் இருக்குமா? சார் நான்லாம் ஒன்றும் பண்ணல, எல்லாம் அவனுங்க தான். ஜேகே எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒன்றும் இந்த ரூம்லேயே உட்காந்துட்டு இல்லை, இந்த காலேஜில் என்ன நடக்குது, நீ எதுக்கு ஓடி வந்த, எதுக்கு அடித்த, எல்லாம் எனக்கு தெரியும். இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். எல்லா ஸ்டாஃப்ஸும் உனக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க, பட் இருந்தாலும் உனக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன், இனிமேல் உன் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது அப்படியே சொல்லி வார்னிங் பண்ணிவிட்டு பிரின்சிபல் பார்த்திங்கன்னா ஜேகே அமுச்சு விடுற. ஜேகே அப்படியே வெளில வராரு. வந்ததுமே அவங்க டீம் எல்லாரும் அப்படியே அந்த காலேஜோட டெரஸ்க்கு தான் வந்து போகிறாங்க. ஜேகே மேலே நின்றுட்டு தம் அடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஜாக்சன், அந்த நாய்க்கு அவ்வளோ திமிரு வந்துச்சாடா, நம்மளால குளிர் விட்டு போச்சா? மாமே விடு மாமே, அவனுங்களாம் ஜோக்குதுங்க, இன்னைக்கு வசமாக மாட்டினானுங்க, நல்லா வச்சு பண்ணிடலான்னு பார்த்தா கட்சியில் அந்த பிரின்சிபல் வந்து எல்லாத்தையும் கவுத்துட்டான். இதில் அவனுங்க இன்னும் பெருமை பீக்கி திரிவானுங்க, என்னமோ நம்ம பயந்துக்கிட்டு விட்டு போயிட்டோன்னு. அதை நினச்சாதான் மாமி அப்படியே காண்டாகுது. டேய் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், அந்த டே எங்கடா போனா? டேவா? ஓ சண்டே அவனுக்கு தான்ல, தெரில மாமி. நம்ம ஸ்டார்டிங் அங்கே நின்றுட்டு இருந்தான், அதுக்கப்புறம் எண்டிங் பார்க்கும்போது காணும் மாமி. நடுவில் கூட தேடினேன், ஆளை காணும், எங்கே போனான்னு தெரில. இது வேறு எங்கே போய் உட்காந்துட்டு இருக்குன்னு தெரில அப்படியே சொல்லிட்டு ஜேகே டேக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண டே அந்த காலை கட் பண்ணி விட. என்ன பண்ணிகிட்ருக்கான் அவன், இவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, எங்கே போய் உட்காந்துட்டு இருக்கான்னு தெரியலையே, மறுபடியும் அவனுக்கு கண்ணு மாட்டானா? டேய் அந்த ஜூனியர் நம்பர் இருக்கா? இருக்கு, டைம் பாஸ்க்காகனு வாங்கி வச்சுருக்கேன், வேணுமா? குடுடா, இல்லை கால் பண்ணிட்டால. இரு நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா ஜுனுக்கு கால் பண்ணேன். ஜுன்னும் பார்த்தீங்கன்னா டேயோட கிளாஸ் தானே, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கால் எடுக்கிறாரு. ஹலோ அண்ணா. ஏய் டே எங்க? ஜேகே அண்ணா நீங்களா? டே பக்கத்தில் தான் டேபிளில் படுத்துருக்கான், அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீவராக இருக்க மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிற? ஆமாண்ணா, அந்த ஜாக்சன் பண்ணதான் பயந்துட்டான் போல, ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்கிட்ட கூட சரியாக பேச மாட்டேங்கிறான்னா, நீங்கள் கொஞ்சம் வரீங்களா? ஏய் நான் பார்த்துக்கிறேன், ஃபோன் வை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா காலை கட் பண்ணிவிட்டு அடுத்த செகண்டே டேயோட கிளாஸ் ரூம் போய் நின்றுட்டுருக்காரு. போய் பார்க்குறாரு, பார்த்தா டேபிளில் தான் படுத்துட்ருக்கான். அவன் அழுது அவன் கண்ணெல்லாம் நல்லா செவந்து போயிருக்கு. எதுக்கு தான் அழுதுட்ருக்கான்னு தெரியலையே, கிட்ட போனால் என்ன பண்ணுவான்னு வேறு தெரில. டே டே ஜேகே என்ன உடம்பு சரியில்லையா அப்படியே சொல்லிட்டு ஜேகே அப்படியே அவன் டெம்பரேச்சர்லாம் செக் பண்ண. டேக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவராக இருக்குது. என்ன இவ்வளோ ஜோரம் அடிக்குது, நீ ஏன் இங்கே படுத்துட்ருக்கா? வா வீட்டுக்கு போகலாம், இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை ஒன்றும் வேண்டாம், நான் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்க்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெர்மிஷன் போட்டுக்கலாம், நீ முதல்ல எந்திரி வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. பட் டே பார்த்தீங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளை விட்டு எந்திரிச்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்போ ஜேகே, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை? நானா அவனை அடிச்சிட்டேன்ல, அப்புறம் என்ன? அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நான் இருக்கல்ல. நீ இருக்கிறது தான் எனக்கு பயம் ஜேகே, ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ, எனக்கு உன்னை பார்த்தா தான் பயமாக இருக்குது. இங்கே பாரு என்ன பேசிகிட்டு இருக்கா, நீ வா முதல்ல கிளம்பலாம். நான் வரல, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும், எனக்கு வீட்டுக்கும் போக தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா மறுபடியும் டேபிளில் படுத்துக்க. ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது. அவர் பக்கத்தில் இந்த டேபிளை போட்டு ஒரு அடி அடிக்க அந்த சவுண்ட் கேட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் குடுகுடுன்னு எழுந்திரிச்சு வெளில ஓடிடுறாங்க. இப்போ டேவும் ஜேகேவும் மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ பாரு டே, அவன் சொன்னதெல்லாம் நீ நம்புறியா? அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரியும் ஜேகே அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு. நீ ஒன்றும் என்கிட்ட போய் சொல்ல தேவையில்ல, நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ, எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும், நீ வேலையை பாரு அப்படின்னு சொல்ல. அப்போ ஜேகே, இப்போ பாரு ரொம்ப பொறுமையாக பேசிகிட்டு இருக்கான்னு ஓவராக எகிரி பேசிகிட்டு இருக்காத, பொலிர்னு ஒன்று வச்சுன்னு வச்சுக்கேன் காதில் திரும்பிக்கோ, ஒழுங்காக எந்திரிச்சு வந்துடு, ஹாஸ்பிட்டல் போகலாம். நான் வரமாட்டேன் ஜேகே, நான் அதுக்கும் உன் கூட வரணும்,
எனக்கு உன் கூட வரத்துக்கு நான் இங்கேயே இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா சும்மாவே இல்லை, அவர் போயிட்டு டேயோட கையை பிடிச்சி ஒழுங்கு மரியாதையாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தரதானே இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ டே பார்த்தீங்கன்னா என்னை விட நான் அவங்க கூட வர மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் சுத்தமாக முடியல, அவ்வளோ ஃபீவராக இருக்குது. ஸோ அதனாலேயே ஜேகேயோட வந்து போகிறாங்க. இப்போ பார்க்கிங்கில் ஜேகே அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ண. அப்போ டே நான் கூட வரல ஜேகே, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. இப்போ பாரு, உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதெல்லாம் நான் இப்போ கேட்கல, ஒழுங்காக உட்காரு, ஹாஸ்பிட்டல் போகலாம், அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்ல. அப்போ டேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக இது உட்காந்துக்க. ஜேகே மார்னிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக அந்த பைக் வந்து ஓட்டிகிட்டு வந்திருப்பாரு. பட் இப்போது ரொம்ப பொறுமையாக அப்படியே ஓட்டிகிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ டே ஒரு மாதிரி அப்படியே வந்து கண்ணெல்லாம் சொருகுது, அவருக்கு ஜுரம் வந்து அதிகமாகிட்டே இருக்க. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா அவரோட ஹேண்ட் வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. அப்போ டே அப்படியே பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுட்டு, என்ன பண்ணுற, என்னை டச் பண்ணுற வேலை வச்சுக்காது, எனக்கு கொஞ்சம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு இன்னொரு சீட்டில் வந்து உட்காந்துருக்கார். ஜேகேக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் செக் பண்ணுறாங்க. இது வந்து நார்மல் ஃபீவர் தான், ஒன்றும் இல்லை, ஒரு 2 days வந்து ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுக்க எல்லாமே முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் எல்லோரும் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது டேவால் முடியல, ஊசிலாம் போட்டு ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஜேகே ஒரு ஷோல்டர் அப்படியே சாஞ்சு அப்படியே தூங்கவும் ஸ்டார்ட் பண்ண. ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே விண்டோ வழியாக டேவோட ஃபேஸ் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து போகிறாரு. 2 பேருமே அப்படியே டேயோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அது பேக்கு தூக்கிட்டு எனக்கு ஒன்றும் ஹெல்ப்பு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு முன்னாடி போக. அப்போ ஜேகேயும் பார்த்திங்கன்னா சரி போ உனக்கு திமிரு அப்படி சொல்லிட்டு அவரே போயிட்டு பைக்லாம் வந்து பார்க் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து போக. டே எதுவுமே பேசல அவங்க அம்மா கிட்ட. என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க, டே என்ன ப்ராப்ளமா, ஏன் வீட்டுக்கு வர இவ்வளோ நேரம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன், பாய், எனக்கு ஃபுட்லாம் எதுவும் வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு அவர் மேலே போயிடுறாங்க. பின்னாடியே ஜேகேயும் வர. அப்போது ஜேகே என்னாச்சு, காலேஜில் ஏதாவது? ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, அது சடனாக ஃபீவர் வந்துச்சு, அதான் காலேஜ்லேருந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இப்போ தான் ட்ரீட்மெண்ட் முடிச்சு கூப்பிட்டு வரேன். ஃபீவரா, என்கிட்ட எதுவுமே சொல்லலை அவன். ஆண்டி விடுங்க, அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா, ரொம்ப ஹை ஃபீவராக இருந்துச்சு, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டேப்லெட்லாம் இருக்குது, ஃபுட் கொஞ்சம் கொடுக்குறீங்களா, அவனுக்கு கொடுத்துட்டு டேப்லெட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ டீயோட அம்மா பார்த்திங்கன்னா அப்படியாப்பா, இரு ஒரு 10 minutes நான் ரெடி பண்ணிடுறேன், நீ எடுத்து போய் கொடு, நான் போனால் கத்துவான்ப்பா, நான் போனால் மட்டும் என்ன பண்ணுவான், ஆண்டி நீங்களே கொடுங்களேன். இல்லைப்பா நீயே போய் கொடு, நான் போனால் இல்லை வேண்டாம் வேண்டாம்னு அடம் பிடிப்பான், நீயே போய் பேசி எப்படியாச்சும் கொடுத்துருப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அம்மா போயிட்டு டேக்காக ஃபுட்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க. ஜேகே அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. இந்த சைட் எனக்கு நல்லா குத்திடலான்னு நினச்சேன் அவனை, ஆனால் இந்த ஜேகே நாய் என்னை போய் அடிச்சிட்டான், அதுவும் எல்லாரும் முன்னாடி, அதுவும் அது லைவில் வர போயிடுச்சு. சாரி மாமே, லைவ் கட் பண்ண நான் தான் மறந்துட்டேன், நீ என்ன பண்ணியிருந்தாலும் சரி அந்த ஜேகே அவள் அப்புறம் என் மேலே கை வைக்கலாம், அவனுக்கு தெரிஞ்ச பையனா ரேக் பண்ணக்கூடாதா, பண்ணணும்டா, அவனை ரேக் பண்ணி அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணணும். அப்போ தான் அந்த ஜேகேக்கு மற்றவங்கள நம்ம ரேக் பண்ணும்போது அது எப்படி அவங்களுக்கு வலிக்கணும் அவனுக்கு தெரியும், அது அவன் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் ஃபிலிக்ஸ் அவங்க டீம் அப்படியே பைக்கில் குடிச்சிட்டு அப்படியே ரோடோட சுற்றிட்டுருக்க. அப்போ ஆண்ட்ரூ அவங்க டீமும் பார்த்திங்கன்னா ஜேகே வீட்டுக்கு ஒரு 2 வீடு தள்ளி பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்கும், அங்கே தான் எல்லா பசங்களும் வந்து உட்காந்துட்ருப்பாங்க. ஸோ அங்கே போய் உட்காந்துட்ருக்க. அப்போ ஜாக்சன் ஃபிலிக்ஸ் அவங்க கேங் வந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஜேகே வீடுன்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே தெரியும். அவங்க வீடை கிராஸ் பண்ணும்போது அவ்வளோ ஹாரன் சவுண்டு அடிச்சுட்டு அப்படியே போகும். ஜேகேயும் பார்த்திங்கன்னா யார் அவனுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து பார்க்குறாரு. பார்த்தா இவனுங்க தான். வீடை கிராஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுற. ஜேகேவும் வந்து சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவர் போய்ட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக டீயோட அம்மா வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்க. டீயும் பார்த்திங்கன்னா சரி எதுவுமே கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு ஸ்டெப்ஸில் வந்து மேலே போயிட்டு டீயோட ரூம் வந்து நாக் பண்ணிகிட்ருக்க. இந்த சைட் ஃபிலிக்ஸும் ஜாக்சன்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டர் அந்த கேங் உட்காந்துட்ருக்காங்களே. ஸோ அவங்கள போயிட்டு கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கத்துறது, ஹாரன் அடிக்கிறது, ரொம்ப கேவலமாக பேசுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒஸ்டான பிஹேவியர்லாம் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு ஆண்டருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா அங்கே இருந்த
பொருள்லாம் எடுத்து அவங்க மேலே அடிக்க, அதுக்கு பதிலாக ஜாக்சனும் ஃபிலிக்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து பியர் பாட்டில்லாம் இருக்கும். ஸோ அதை தூக்கி ஆண்ட்ரூ கேங் மேலே வந்து அடிக்க, அது பார்த்திங்கன்னா ஒரு பையன் மேலே பட்டு ப்ளீடே ஆகுது. அதை பார்த்துட்டு ஆண்ட்ரூக்கு அவ்வளோ கோவம், ஓடி போயிட்டு அந்த பைக்கை போட்டு கீழே தள்ளி அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. மார்னிங் காலேஜில் எப்படி சண்டை நடந்ததோ இப்போ அதே மாதிரி தான் அந்த நைட் டைம் அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படி வந்து அடிச்சுக்கிறாங்க. டேய், காலையில் போனால் போதும் தப்பிச்சிட்டிங்கடா. ஆனால் இப்போது என் ஜேகே என் மச்சா இல்லாத நேரத்துக்கு என் மேலே கை வைக்கிறீங்களா உங்களை? டேய் சீக்கிரம் ஜேகே கால் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ வந்து சொல்ல, அங்கே இருக்கிறவங்களுக்கும் ஜேகேக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறாங்க. பட் கால் பார்த்தீங்கன்னா கனெக்டே ஆகலை. மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த சைட் டே டே என்ன பண்ணிகிட்ருக்க? ஜேகே ரூமுக்குள்ளே வந்துடாத, அப்படியே போயிடு. நான் ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்ககிட்ட பேசலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம், மூஞ்சி பார்க்கவே எனக்கு பிடிக்கல, ஒழுங்காக அப்படியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் இழுத்து போத்திட்டு அப்படியே படுத்துட்ருக்கா. அப்போ ஜேகே, இது மூஞ்சி பார்க்கவே பிடிக்கலையா என்ன, நீ என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உள்ளே வராரு. வந்துட்டு ஏய் எந்திரிச்சு சாப்பிடு, நான் தான் உன்னை என் ரூம்குள்ளே வராதுன்னு சொன்னேன்ல, இப்போதைக்கு என் ரூம்குள்ளே வந்த மாதிரி நீ வெளில போ, சாப்பிடுன்னு சொன்னேன் இல்லை, நல்லா வாங்கிக்குவேன் என்கிட்ட. ஜேகே வெளில போயிடு, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. இந்த மாதிரி ஏன் வீட்டில் மட்டும் நல்ல பையன் மாதிரி நடந்துக்கிறல எங்கள் அம்மா முன்னாடி, அதே மாதிரி இருக்கலாம்ல, அதை விட்டு ஏன் பொறுக்கி தானெல்லாம் பண்ணிகிட்ருக்க? இதை பாரு, எனக்கு எப்படி எங்கே இருக்குன்னு நல்லாவே தெரியும், நீ என்னை பற்றிலாம் ஒன்று பேச தேவையில்ல, மூடிட்டு அந்த வேலையை மட்டும் பாரு, சாப்பிட்டு டேப்லெட்டு போடு, சாப்பிடு அப்படி சொல்லிட்டு கொடுக்க. அப்போ டே பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு பெட்டில் அப்படியே உட்காந்துட்ருக்கேன். அப்போ ஜேகேக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுட் எடுத்து டேக்கு அப்படியே ஃபீட் பண்ணி விடுறாங்க. பட் டே, இதை பாரு ஜேகே, எனக்கு ஒன்றும் வேண்டாம், என்னை விடு, சாப்பிடுன்னு சொன்னேன், சும்மா வந்து அடம் பிடிச்சிட்ருக்கா, அதை சாப்பிடு. எனக்கு வேண்டாம் ஜேகே, நீ என்னை விட்டு போ, நீ ஃபஸ்ட் ரூம் விட்டு போ, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம்னா இப்போ சாப்பிடு, என் கண்ணு முன்னாடி சாப்பிட்டு டேப்லெட் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா டேக்கு அப்படியே ஃபீட் பண்ணிவிட. ஒரு 2 வாய் தான் டே அடம் பிடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கும் நல்லா பசி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பிட்டுட்ருக்க. இதை சாப்பிட்றதுக்கு உனக்கு உடம்புலாம் வலிக்குதுல்ல, இதை பாரு, நீ ஒன்றும் ஊட்டி விடணும்ல, நான் ஒன்றும் சாப்பிடல, எனக்கு பசிக்குது, அதனால தான் நான் சாப்பிட்றேன், கொடு நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கேட்க. அப்போ ஜேகே, ஒன்றும் வேண்டாம், நானே ஊட்டி விடுறேன், நல்லா தான் இருக்குது, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஊட்டிலாம் விடுறாரு. தண்ணிலாம் கொடுக்க. டேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ஃபேஸ் மாற்றிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே பார்த்துட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்ருக்க. அப்போ ஜேகே, உனக்கே அவ்வளோ கோவம் என் மேலே? ஹாஸ்பிட்டல் போகலன்னு தான் நான் கூப்பிட்டேன், ஏன் அப்படி சீன் போட்ட காலேஜில்? நான் சீன் போட்டேனா? நீ அப்போ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ எதுக்கு அந்த ஜாக்சன் அடித்த? அவனை ரேக் பண்ண அதுக்கு அடித்தேன். அப்போ நீ மற்றவங்களுக்கு பண்ணும்போது அப்போ மற்றவங்களுக்குலாம் கோவம் வரும்ல, அப்போ அதெல்லாம் அதெல்லாம் வெறும் ஃபன்னு, அவ்வளோதான். அவனுங்களை மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், சும்மா ஃபன்னுக்கு டான்ஸ் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு, அதுக்கெலாம் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நில்லுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன். இல்லை ஜேகே, நீ டான்ஸ் பண்ணு, சிங் பண்ணு அப்படின்னு சொல்கிறதும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நில்லு அப்படின்றதும் ஒன்று தான் எல்லாருக்கும். எனக்கு இதை ஹர்ட்டாக இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு ஹர்ட்டாக இருக்கும்ல, அதையும் புரிஞ்சுக்காம நீ வந்து அடித்த. இங்கே பாரு, நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்கு ஒன்றுனா நான் இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியணும், அதுக்கு தான் நான் வந்து அடித்தேன். வேறு எவனுக்கோ நடக்கிறது இருக்கலாம், நான் ஒன்றும் பொறுப்பாக்க முடியாது, ஆனால் எனக்குன்னு இருக்கிறது மேலே யாருனாச்சும் கை வச்சானா கொன்னே போட்டுருவேன் அப்படி சொல்ல. அப்பட்டே என்ன சொன்ன? உனக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது, சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ஃபீட் பண்ணிகிட்டே இருக்க. அப்போது கரெக்டாக டேயோட அம்மா அப்படியே உள்ளே வராங்க. ஜேகே, ஆண்டி. என்ன ஆண்டி, என்னப்பா ஃபோன் கீழே வச்சுட்ருக்க? ஃபோன் அடிச்சுட்டே இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியா ஆண்டி, கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஃபோனை வாங்கி பார்க்குறாரு. பார்த்தா ஆண்ட்ரூ மொபைல்லேருந்து தான் கால் வருது. இந்த பொறுக்கி நாய்க்கு வேறு வேலை இல்லை, இப்போ தான் இதை பேசி சமாளிச்சிருக்கேன், அதுக்குள்ளே கால் பண்ணுது. போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அதை வந்து அப்படியே மியூட்டில் போட்டு அவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா டேக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக இன்றைக்கி கிளாஸில் அப்படி போச்சு, மார்னிங் எப்படி இருந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு கேட்க. டேவும் வந்து ஒரு மாதிரி ஃபன்னாகவே பேசிகிட்டு இருக்கா. கண்டினியூஸாக கால் அடிச்சுட்டே இருக்குது. அப்போ டே, என்னாச்சு ஜேகே, ஏன் அப்படி கால் அடிச்சுட்டே இருக்குது, என்னென்னு எடுத்து பேச? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? என்ன சொல்லணும்? அது சொல்லணும், அதை சொன்னால் நீ எப்படி எடுத்துப்பன்னு தெரியல. நீ சொன்னால் தானே ஜேகே எனக்கு தெரியும், சொல்லாமலே அது எப்படி நான் எடுத்துப்பேன்னு நீயே டிசைட் பண்ணுற, சொல்லு, அது என்னென்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கேட்கா. அப்போ ஜேகே,
டேய், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும். நான் அந்த வீட்டுக்கு வந்து 2 இயர்ஸ் இருக்குமா. பட் அதுக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக பேரண்ட்ஸ் இல்லை, நான் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. என் பேரண்ட்ஸ் இல்லைன்னு நான் அப்பப்போ ஃபீல் பண்ணது இருக்குது. எங்கள் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தபோது என் பக்கத்தில் வந்து நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு என் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி சொன்னல, அப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா. அதே மாதிரி நீ எப்போவும் என் கூடவே இருப்பியா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்க, அப்பட்டே என்ன இப்படி கேட்குற, நான் எப்பவும் கூட தான் இருப்பேன், நம்ம எப்போவும் இதே வீட்டில் ஒன்றா தான் இருக்க போகிறோம், அவ்வளோதான், இதுக்கு போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தண்ணி குடிச்சிட்ருக்கேன். அப்போ ஜேகே, நான் நார்மலாக கேட்கல டே, என்னை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அப்பட்டே ஜேகே ஜேகே என்ன பேசுகிற, நான் உண்மையாக தான் கேட்குறேன், என்னை நீ கல்யாணம் பண்ணிப்பியா, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், எனக்கு உன் கூட இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக, நமக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம இருக்கணும்னு ஒரு ஃபீல் வரும். அப்போல்லாம் தோணும் சூசைட் பண்ணிக்கலாம், நாமளும் எதுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போல்லாம் நீ சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வரும், உனக்கு நான் இருக்கேன் அப்படின்றது. அதனால தான் இப்போ வரைக்கும் நான் உயிரோடு இருக்கேன். ப்ளீஸ் டே, என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கேட்க. அப்பட்டே ஜேகே என்ன பேசுகிற, நான் அப்படிலாம் உன் கூட இல்லை, நான் உன்னை ஃப்ரெண்டுன்னெலாம் சொல்லாத, எனக்கு அப்படியே காண்டாகும், என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லு, அப்படி சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படி சொல்லிவிட்டு ஜேகே வந்து கேட்க. டேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதுலேயும் நடுவில் அந்த ஃபோன் வேறு அடிச்சுட்டே இருக்குது. ஜேகே நான் அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன், இதை பற்றி அப்புறம் பேசலாம், ஃபஸ்ட் அந்த கால் எடு, ஏதாச்சும் எமர்ஜென்சியாக இருக்க போகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் குடிச்சிட்டு எங்கன்னா விழுந்துருப்பானுங்க, நான் போய் கூப்பிட்டு வரணும், நான் அப்புறம் போய்க்கிறேன், நீ இப்போ சொல்லு, உனக்கு ஓகேவா. ஜேகே அது என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது, நீ எட, அப்புறம் நான் சொல்கிறேன், நீ எடு, நீ சொல்லு, நான் அதுக்கப்புறம் எடுக்கிறேன், சரியா, ஐ லவ் யூ, அந்த ஃபோன் எடு முதல்ல அப்படி சொல்லிட்டு டே பார்த்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணி அப்படியே ஜேகே கிட்ட கொடுக்க. அப்போ ஜேகேவுமே ஸ்மைல் பண்ணிவிட்டு, டேய் சொல்லுடா மச்சான், தூக்கி போட்டு என்ன வெளுத்துட்ருக்கானுங்க, எங்கடா இருக்க அப்படி சொல்லிட்டு ஆண்ட்ரூ வந்து அழுக. அப்போ ஜேகே, டேய் என்னடா ஆச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனில் அப்படியே அந்த ரூம் விட்டு குடுகுடுன்னு ஓடி போயிடுறாங்க. டேக்கும் ஒன்றும் புரியல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா பின்னாடி இறங்கி வர. அப்போது ஆண்ட்ரூ பார்த்தீங்கன்னா, டே உன் வீட்டுக்கு 2 வீடு தள்ளி தாண்டா என்னை அடி பின்னிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்துடுறா, அடி தாங்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் ஆகிடு. ஜேகே பார்த்தீங்கன்னா ஃபோனை தூக்கி போட்டு ஒரே ஓட்டமா அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு வந்து ஓடுறாரு. ஓடி போயிட்டு பார்த்தா ஆண்ட்ரோட கேங்கை தூக்கி போட்டு அதை மிதிச்சிட்டு இருக்காங்க. அது ஜேகே பார்க்குறாரு. அவ்வளோதான், ஜேகே அவ்வளோ கோவத்தில் போயிட்டு அந்த ஜாக்சன், ஃபிலிக்ஸ் அவங்க கேங் எல்லாத்தையும் அடிக்க. அப்போ ஃபிலிக்ஸ், மச்சான் டான்டாண்டா போடுறா இவனை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அடிக்க சொல்லி ஜாக்சன் கிட்டே சொல்ல. ஜாக்சனால் முடியல, பட் பிகாஸ் ஜேகே வந்து ஏற்கனவே போட்டு அடி பின்னிட்டாரு. அவங்க எல்லாம் போதையில் இருக்கிறதுனால அவருக்கு வந்து தெரியல. ஸோ ஃபிலிக்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக நின்றுட்டுருக்கா. அப்போ ஜேகே, நீ எல்லாம் புல்லு பூச்சி, என் லிஸ்ட்லேயே கிடையாது, உன்னெல்லாம் நான் இப்போ நடிக்கணுமா, நீ என்னடா நடிக்கிறது, பாரு ஜேகே, நீ எல்லாம் வெத்து வேட்டு, என் ஜாக்சன் என் மச்சான் அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஜாக்சன் ஆல்ரெடி கீழே விழுந்து கிடக்கிறாரு. அது ஃபிலிக்ஸ் பார்க்குறாங்க. டேய் உனக்கு என்னடா ஆச்சு, உன்னை பற்றி தாண்டா பெருமையாக பேசலான்னு இருந்தேன், இதே எந்திராடே அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்சன் எழுப்பிட்டு இருக்கா. பின்னாடியே டேவும் வந்து ஓடி வந்திருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்து கேட்க. ஜேகே எல்லாரையும் அடிச்சு போட்டிருக்காங்க. டே அப்படின்னு நின்று பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜேகேயும் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறாரு. உன்னை யார் வர சொன்னாங்க, எதுக்கு இப்போ என்ன, இப்போ எதுக்கு இவங்க கூட பொறிக்கு மாதிரி சண்டை போட்டுட்ருக்க, போ இனிமேல் என்கிட்ட பேசாத அப்படி சொல்லிட்டு டே வந்து அப்படி மூஞ்சி திருப்பிட்டு போக. அப்போ ஜேகே, இப்போ தான் ஏதோ லைட்டாக க்ளோஸ் ஆனால் அதுக்குள்ளே பாரு, டே சும்மாடா விளையாடிட்டு இருந்தோம், ஃபிலிக்ஸு விளையாடிட்டு தானே இருந்தோம், ஆமாம் ரத்தம் வர மாதிரி அடிச்சு விளையாடிட்டு இருந்தோம்மா, அடி பின்னி எடுத்துட்டல போடா, டே ஜாக்ஸா இந்திரா வீட்டுக்கு போகலாம், டே ப்ளீஸ்டா அப்படி சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுட்டுருக்கா. ஜேகே டேவை வந்து சமாதானப்படுத்துன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்து ஓடிட்டுருக்காங்க. ஓகேடா, இந்த 2 ஷார்ட்டை நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். அண்ட் தென் யோர் லவ்லி டிமு. பை பாய். See you soon guys.